எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,14,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1,13,500 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கேன். பட் நேற்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா PPI டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். சரிங்களா? ஸோ அதை விட இன்றைக்கி வரப்போகிற நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, CPI டேட்டா. அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ போன வாட்டி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPI நியூஸ் வந்துட்டு ப்ரைஸை பம்ப் பண்ணிவிட்டு PPI நியூஸை கொடுத்தது மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ணானுங்க. ஓகேங்களா? டேட்டா ரொம்ப இது பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ தற்போதைய வரைக்கும் மார்க்கெட் வந்து 13,500 பிரேக் ஆகி தான் நிற்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆன கேண்டல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. இது நான் இல்லைன்னா சொல்லலை, பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆன கேண்டல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது. இந்த 13,500 பக்கத்துலேயே தான் இது பிரேக் ஆகி நிற்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 4 ஹவர் கேண்டலை பார்த்தோன்னா ஸோ நேற்று கேண்டல் பாருங்கள். ஸோ இந்த 17:30 ஓகேங்களா, அதாவது நேற்று ஈவினிங் 5:30 மணிக்கு 6 மணிக்கு வந்து நியூஸ் வந்தது இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டல் தான் பிரேக் ஆகி நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:30க்கு தான், அதாவது இன்றைக்கி காலையில் 5:30 கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த ஹையை வந்து க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? ஸோ நேற்று கேண்டல் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்து பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே போய் க்ளோஸே வைக்கலை. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ரேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டலும் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலோட ஹை. ஓகேங்களா? ஸோ 1,14,325 இருக்குங்களா. ஸோ 1,14,500க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு கேண்டலில் நம்மளுக்கு 1,14,500க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சாதான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு புல் மூமெண்ட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கூட வரும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதாவது BTCயோட மொமெண்டம் ட்ரெண்ட் மூமெண்ட் வந்து முடியறதுக்கான, அதாவது புல் ட்ரெண்ட் வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதன் பிரகாரம் பார்க்கணுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த BTC எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகணும். ஓகேங்களா? ரொம்ப அக்ரெசிவாக போகக்கூடாது, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி போகலான்னா இந்த லெவலுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகிட்டு அகெயின் ஒரு புல் பேக்கு, அகெயின் ஒரு அப்பும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா? மொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வேலிடு தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன பேட்டர்ன்றது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கேன். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்னென்னா ஓகே ப்ரோ BTCயோட மூமெண்டம் முடிஞ்சிச்சு ப்ரோ, ஆல்ட்டு காயின் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டு காயின் வந்து இந்த பீரியட், அதாவது BTCயை வந்து ஸ்லோவாகும் போது தான் நம்மளுக்கு ஆல்ட்டு காயினில் ஃபண்டு வந்து ஆல்ட்டு காயின் பர்ஃபார்ம் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா BTC தான் ஸ்லோ ஆயிடுச்சு, அதாவது BTCயோட மூமெண்ட்டு தான் ஸ்லோ ஆயிடுச்சு சொன்னேன். பட் நம்மளுக்கு இத்தீரியமோட மூமெண்ட்டு ஸ்லோ ஆகலை. இத்தீரியமோட ஸ்விங் வந்து ஸ்டில்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக தான் இருக்குது, ஸ்விங்காக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்விங்கு ஸ்டில் நம்மளுக்கு பெருசாக தான் இருக்குது. ஓகேங்களா? சின்னதாகலை. அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இத்தீரியம் இதை பிரேக் ஆகி மேலே போகும். ஓகேங்களா? இது பிரேக் ஆகி மேலே போகும். இத்தீரியம் வந்து இன்னொரு ரவுண்டு வந்து நல்ல ஒரு ஃபெரோஷியஸாக ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இத்தீரியம் கொடுக்கணும்னா BTC வந்து ஸ்லோ டவுன் தான் ஆகணும். இல்லை BTC திரும்பவும் வந்து இதை வந்து அதாவது என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு பேராபோலிக்காக மூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் பெருசாக ஏறாது தற்போதைக்கு.
ஓகேங்களா. ஸோ பேராபோலிக்காக மூவ் ஆயிடுச்சுன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பேராபோலிக்காக டைட்டிஸில் மூவ் ஆகக்கூடாது. அப்படியே போனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அகெயின் திரும்ப உள்ளே வந்து திரும்ப இப்படி மேலே போகலாம். அந்த மாதிரி வேணால் போகலாம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பிட்காயினோட மூவ்மெண்ட் என்னன்றது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயினோட அடுத்தடுத்த மூவ்மெண்ட் என்னன்றது சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு வந்து புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,500 மேலே போய் இன்றைக்கி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வேறு நம்மளுக்கு ஒரு சிபிஐ டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு புல்லிஷாக வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்வேலிட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பேராபோலிக்காக போனால் அந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிடும். அதே மாதிரி கீழே இருக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிடும். சரிங்களா. அப்படி இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்னன்றது நம்ம பார்ப்போம். ஆனால் அது வரைக்குமே ஓகேங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே நாம் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே இந்த புல் ரன் முடியறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அவனுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்ல மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்ன ஓனர் ரிசீஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னே நீங்களே எதுவும் ஆன்லைன் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.